உங்களோட பிள்ளைகளிடத்துல பணிவு இல்லாமல் போயிட்டா உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் உங்களையவே மதிக்க மாட்டாங்க. உங்களையவே தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க. உங்களோட குழந்தைகளிடத்தில் உங்களோட பிள்ளைகளிடத்தில் பணிவை உருவாக்குறது ஆக முக்கியமான விடயம். பெற்றோர்களாகிய நீங்கள் நல்ல இதை ரிமெம்பர் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் செய்ய தவறக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் பிள்ளைகளிடத்துல பணிவை உருவாக்குறது இல்லை. இதனால பிள்ளைகளிடத்துல பணிவுன்னு ஒன்று இல்லை. இன்றைக்கு பணிவு வந்தால் தான் மரியாதை வரும். பணிவு இல்லை. அதனால என்ன விட்டா ஆள் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நீ யார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தாரத்துக்குன்னு சொல்லி மூணாவது மனுஷன்ட்ட தொடங்கி கடைசியில் உம்மாட்டையும் பாப்பாட்டையும் வந்து கை காட்டி கேட்பான், நீ யாரு எனக்கு இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு, நீ யார் என்னையும் கைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இந்த பணிவை உருவாக்கணும். இந்த பணிவை அந்த காலத்து பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட உருவாக்கினாங்க. இந்த காலத்து பெற்றோர்கள் பணிவுண்டு உருவாக்குறது இல்லை. அவங்களோட அந்த வார்த்தையை கேட்டாலே, பணிவுன்ற வார்த்தையை கேட்டால் என்னமோ ஏண்ட புள்ள தாழ்ந்து வைத்துருவான், அவர் என்ன வேலைக்காரனா, இப்படின்ற ஒரு கோணத்துல தான் பார்க்குறாங்க. சரியா? ஆரம்பத்தில் இப்போ எங்களை சாட்சியோ பெரியம்மாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருவர் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற நேரம் கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் கடைக்கு போயிட்டு வருவோம். ஓடி போயிட்டு கடைக்கு போயிட்டு சாட்சி பெரியம்மா விறகு எடுக்க போவோம் வாங்கன்னு சொன்னால் விறகு எடுக்க போவோம். இப்போ சாட்சியோ பெரியம்மாவோ என்னமா அவங்களோட வீட்டில் என்னமாலும் கழுகிற வேலைகள் இருந்தால், இந்த வேலைகள் இருந்தால் எங்களை கூப்பிட்டா நாங்கள் ஓடி போவோம். சரியா? செய்வோம். அப்போ சின்ன வயசில் எங்களுக்கு அதை செய்யக்குள்ள வந்து அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது உம்மாட்ட சொல்லுவோம். ஆனால் எங்களோட உம்மாவோ எங்களோட பாப்பாவோ சொல்லுவாங்க, ஆஹா கஷ்டம் எல்லாம் சொல்கிறது இல்லை, நீ போயிட்டு செஞ்சு கொடுக்கணும், அது உங்களோட கடமை, நீ செஞ்சு கொடுக்கணும், ஏழாடெல்லாம் சொல்கிறாங்க. எத்தனை டைம் கடை கூப்பிட்டாலும் போகும். அப்படித்தான் வளர்த்தாங்க. அதே நேரம் வீட்டுக்கு யார் வந்தாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் அது சிறியவரோ பெரியவரோ படித்தவரோ படிக்காதவரோ பணக்காரனோ ஏழையோ பதவியிலிக்கிறவனோ பதவியில் வீட்டுக்கு வந்தாலும் யார் வந்தாலும் நான் இன்றும் அப்படித்தான், இன்று வரையும் அப்படித்தான். யார் வந்தாலும் நாங்கள் டீயை ட்ரேல கொண்டு போய்த்து நான் கொடுக்கணும். பிஸ்கட்டோ சாக்லேட்டோ இந்த ஷோர்ட்டிஸ் ஐட்டங்களோ இருந்தால் நாங்கள் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிறநாள் எடுத்துக்கொள்ளுங்களே, பிறநாளைக்கு வராங்க, பிறநாளைக்கு வந்த பிறகு இப்போ உமா ஜூஸ்களை ஃப்ரிட்ஜில் கரைச்சி வச்சுருப்பான், பலகாரங்கள் அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பான். இப்போ நான் கரைச்சி கொண்டு இருக்கிறோம், உமாவும் அப்பா காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமுக்கு நான் எழும்பி போயிட்டு அவங்களுக்கு பலகாரம் அந்த பிஸ்கட் ஜூஸ் எல்லாம் ஊற்றி கொண்டு வந்து கொடுக்கணும். அது யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, என்கிட்ட படித்த மாணவரே வந்திருப்பார், கொண்டு வந்து நான் அவருக்கு கொடுக்கணும். சரி, யார் வந்தாலும் கொடுக்கணும். சரி, ஏண்ட படிப்போ ஏண்ட பதவியோ ஏண்ட இதோ அதெல்லாமே ஏண்ட தொழிலுக்குத்தான், வாழ்க்கையில இல்லை. வாழ்க்கைன்றது பணிவு. நான் மனிதன், நீ மனிதன், அவ்வளவுதான். ஏண்ட படிப்பு இருக்கட்டும், ஏண்ட பதவியாக இருக்கட்டும், அதெல்லாம் இல்லை. இது இப்படி வளர்த்தது யாரு? ஏண்ட உமா பாப்பாவும் தானே. சரியா? அப்போ இன்றைக்கு நிலைமையும் அப்படித்தான். இன்றைக்கு பிறநாள் ரீசெண்டாக முடிந்தது, இன்றைக்குண்டாலும் அப்படித்தான் நான் செய்ய வேண்டும். சொல்லுவாங்க, ஓகே இர்ஷாட் போயிட்டு இந்த பலகாரமிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, ஏண்ட நானாவாக இருக்கட்டும், ஏன்னா தங்கச்சியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாரும் அப்படி தான் வளர்த்திக்கிறாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்கள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். உமா நீங்கள் போய் எடுத்துன்னு வாங்க, பாப்பா நீங்கள் போய் எடுத்துன்னு வாங்கன்னு அப்படி சொல்லலாம் முடியாது. ஏன்னா சின்னத்தில் எங்களை வளர்த்த விதம் அப்படி. சரியா? அதே போல் நான் மட்டும் இல்லை, எங்களோட குடும்பம் சாட்சிட பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியமட பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியமட மகளோட பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களும் அப்படித்தான் வளர்க்குறாங்க. சரி, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களே, இப்போ நோம்பு காலத்தில் கஞ்சி எடுக்க போவாங்க. எவ்வளோ டயர்ட் நோம்பு காலத்தில், அந்த கூட கஞ்சி எடுக்க போவாங்க. யார்?
எங்களோட சாட்சியோட பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்களோட பெரியப்பட மகளோட பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியம்மட பிள்ளைகளாக இருக்கட்டும், போகிற நேரம் சொல்லி தான் அனுப்புவாங்க. இப்போ எங்களோட சாட்சியோ பெரியம்மாவோ பெரியப்பாவோட மகளோட பிள்ளை சொல்லி அனுப்புவாங்க. ஓகே, போயிட்டு சாட்சி வீட்டுக்கு போயிட்டு பால்தி எடுத்துன்னு போ, அவங்களுக்கும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கணும். டெய்லி வருவாங்க, சின்னதுகள் வருங்கள், பால்தியை தூக்கி கொண்டு வந்து அவங்களோட பால்தியையும் எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து கஞ்சடை கைக்குதா கேட்டு அந்த பால்தியும் தூக்கி கொண்டு போயிட்டு 2 பக்கம் எவ்வளோ பாரம் தூக்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படித்தான் வளர்க்குறாங்க. பணிவு. இது என்ன சார் நீங்கள் பெருமை பாடுறீங்கன்னு சொல்ல வரல. நான் இது ஒரு முக்கியமான சைக்காலஜி சொல்ல வரேன். எங்களோட தாய் தந்தையரோ சைக்காலஜி டிகிரி எடுத்தவங்களோ அப்படி எல்லாமே இல்லை. அந்த காலத்து எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தான் குழந்தைகளை பிள்ளைகளை பணிவாக வளர்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கு மரியாதை இருக்குது, இன்றைக்கு நாங்கள் மதிக்கிறோம். வீட்டுக்கு யாராவது ஒரு மிஸ்கின் பிச்சை கேட்டு வந்தா, பிச்சைன்றதை விட யாசகம்னு சொல்கிறேன்னு, யாசகம் கேட்டு வந்தா நான் அவங்கள்ட்ட எழுப்பி போயிட்டு கொடுன்னு தான் எங்களோட உண்மை சொல்லுவான். என்னோட வாப்பம் அப்படித்தான். இப்போ உட்காந்துட்டு கூப்பிட்டு கொடுக்க இயலாது. எலும்பி போயிட்டு நான் வீட்டில் உட்காந்துருந்தா எலும்பி போயிட்டு அவங்களோட கையில் கொடுத்துட்டு வரணும். சரி, அப்படித்தான் வளர்த்துருக்குறாங்க. பணிவு. இதை நான் சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு உள்ள பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறான், நீ எனத்துக்கு அவங்களுக்கு விளைச்சி கொடுக்க, நீ வேலைக்காரனா, நீ ஏனாட்டு சும்மேறி அப்படிலாம் செஞ்சு கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தலையெழுத்து அவங்களுக்கு பற்றி செஞ்சு கொடுத்து நிற்கிறதுக்கு நீ ஏழாண்டு காய்ச்சல்னு சொல்லிட்டு காய்ச்சல்னு சொல்லிட்டு தலைவலின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லை. இந்த உம்மை வாப்பா என்ன தெரியுமா பிள்ளைய செய்கிறாங்க, அந்த குழந்தைக்கும் பிள்ளைக்கும் பொய்யை சொல்லி கொடுக்குறது எப்படி, நடிக்கிறது எப்படி, ஏழாண்டு சொல்லி கொடுக்குறது எப்படின்னு பழக்கிறாங்க. பழக்கினத்துக்கு பிறகு யாருக்கு தெரியுமா நஷ்டம், எதிர்காலத்தை அவன் வளர்ந்து வந்துடுவான். வளர்ந்து வந்தப்பறம் உம்மை ஒரு வேலையை சொல்லுவான், வாப்பா கொஞ்சம் எனக்கு கீழே காலெல்லாம் வலிடா, போயிட்டு கொஞ்சம் இந்த கடை கொஞ்சம் போயிட்டு வாரியா, ஏலம்மா எனக்கு தலைவலிம்மா, எனக்கு காய்ச்சல் வைக்குதும்மா, வாடா கொஞ்சம் மருந்து எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துகிட்டு வருவோம்மா, ஏலம்மா எனக்கு அங்கே சேர் கூப்பிட்டிக்காரும்மா. யார் பழக்கின பழக்கம்? நீங்கள் பழக்கின பழக்கம் தான். நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசில் சாட்சிக்கு வேலை செஞ்சு கொடுக்காதே, பெரியம்மாக்கு வேலை செஞ்சு கொடுக்காதே, வாப்பம்மாக்கு வேலை செஞ்சு கொடுக்காதே, எனக்கு அடுத்துட்டு வேலை செஞ்சு கொடுக்க போகிறேன், ஏழை அதுக்கான வெத்து போட்டிக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லியே உங்களோட குழந்தைகளை நீங்கள் பணிவில்லாத குழந்தைகளாக வளர்த்துட்டீங்க. அப்புறம் உங்களோட பேச்சுங்க கேட்க மாட்டான். அதனால் எப்பயுமே உங்களோட குழந்தைகளை பணிவுள்ள குழந்தைகளாக வளங்க, மதிக்க கற்றுக் கொடுங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களோட கையில் ட்ரேவை கொடுங்க. டீயோ சாக்லேட்டோ ஷோட்டிஸோ பிஸ்கட்டோ பலகாரமோ என்னத்தையோ அவங்களுக்கு கொடுக்குறீங்களா, அவங்கள கையில் கொடுத்து அனுப்புங்க, குழப்பத்து வையுங்க, சப்ளை பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. பழக்குங்க. இதுதான் அப்படி தான் வரும் அந்த ஸ்டேஜ் லெவல். அப்போ தான் கொடுத்து தின்ன பழக்கம் வரும், இல்லைன்னா மதிக்க பழக்கம் வரும், ஒத்துமை வரும். அப்போ தான். ஸோ இந்த விடயம் ஆக முக்கியம். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தோடு சந்திப்போம்.